சரியில்லாம இருந்த போது ஓராண்டு மருத்துவமனையில் இலாக்கா மந்திரியா வச்சிருந்தாங்க. 2001 சட்டமன்ற பொது தேர்தல், அப்பொழுது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அங்க வச்சது. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, திமுக கூட்டணி வச்சா நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு தேர்தல் வருகின்ற பொழுது எல்லா வாக்குகளையும் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவார். அந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்பவாறு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைப்பது இயல்பு. திமுகவும் கூட்டணி வைக்குது, அண்ணா திமுக கூட்டணி வைக்குது. அண்ணா திமுக கூட்டணி இடம்பெற்ற கட்சி தான் திமுகவில் இப்பொழுது இடம்பெற்றிருக்குது. திமுகவில் இடம்பெற்ற கட்சி தான் அண்ணா திமுகவில் இடம்பெற்றது. இப்படி கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த கூட்டணி மாறி மாறி இருக்கும். ஆனா திரு ஸ்டாலினால பொறுக்க முடியல. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியை அமைச்ச உடனே கதறாரு, துடிக்கிறாரு. அப்பொழுது 1999 2001 கூட்டணி வச்ச போது திரு கருணாநிதி குறிப்பிடுறார். 23/6/1999 முரசொலியில் 6ஆம் பக்கம். அதாவது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அமைச்ச பிறகு அப்ப முரசொலியில் 6ஆம் பக்கத்தில் 23/6/1999 வருது. சிறுபான்மை மக்களிடம் பாஜக பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான். பொய்யான பிரச்சாரம் செய்கிறார்கள். அதற்கு ஈடு கொடுத்து விட்டு அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களாகிய உங்களுக்கு இருக்குன்னு சொல்றார். யாரு? கருணாநிதி சொல்றார். அப்பா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி தலைவரை குறிப்பிடாரு. ஏன் நாங்க கூட்டணி வச்சா தவறா பேசுறீங்க? இதை நாங்க சொல்லல. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் அவருடைய கட்சி பத்திரிகை முரசொலியில் 23/6/1999 அன்று வந்த செய்தி.